நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக உலக குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20ஆம் தேதி. இந்த உலக குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நம்முடைய இந்தியாவில் அசாம் முதல்வர் சர்வானந்தா சோனோவால் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கை ஒரு மாணவியை வச்சு நிர்வகிக்க வச்சாங்க. அந்த மாணவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தனா ஊரங் அப்படிங்கிறது தான். அவங்க 18 வயது மாணவி. இவங்க நேற்று காலை 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் அந்த ட்விட்டர் கணக்கை நிர்வகிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நதியில் புஷ்கரம் நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இதில் புஷ்கரம் அப்படிங்கிறத என்னன்னு பார்க்க போகிறோம். இதில் புஷ்கரம் அப்படின்னா புனித நதி நீராடல் விழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 12 புனித நதிகளில் நடத்தப்பட்டு வருது. ஒவ்வொரு நதியின் புனித நீராடலுக்கும் ஒவ்வொரு ராசிக்கு உரியதாக கூறியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா புஷ்கரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் ராயலசீமா மாவட்டங்களில் ஒன்றான கர்னூல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துங்கபத்ரா நதியில தான் நேற்று புஷ்கர நிகழ்ச்சி தொடங்கியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு ராசியை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கங்கை பார்த்தீங்கன்னா மேஷம் ராசிக்கும், நர்மதை பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்கும், சரஸ்வதி பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்கும், யமுனை கடகம் ராசிக்கும், கோதாவரி சிம்மம் ராசிக்கும், கிருஷ்ணா கன்னி ராசிக்கும், காவேரி துலாம் ராசிக்கும், தாமிரபரணி விருச்சகம் ராசிக்கும், சிந்து தனுசு ராசிக்கும், துங்கபத்ரா மகரம் ராசிக்கும், பிரம்மபுத்திரா கும்பம் ராசிக்கும், பரணிதா அப்படிங்கிற ஆறு மீனம் ராசிக்கும் ஒவ்வொரு நதிக்கும் புஷ்கர விழா நடத்திட்டு இருக்காங்க. அதுதான் இதில் குறிப்பிடத்தகுந்த நிகழ்ச்சியாக இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தலை சிறந்த யானை ஆராய்ச்சியாளர் அவர்கள் மறைஞ்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் தேசாய் அப்படிங்கிறவங்க தான். இவங்க கர்நாடகா மாநிலம் பெலகாம் பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க யானைகள் குறித்த ஆராய்ச்சியை எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இயற்கை வரலாற்று கழகத்தின் மூலமாக தனது ஆராய்ச்சியை இவர் தொடர்ந்திருக்காரு. 1980களில் பார்த்தீங்கன்னா முதுமலை மற்றும் பந்திப்பூர் புலிகள் காப்பகங்களில் யானைகளோட வாழ்க்கை முறை குறித்து ஆய்வு நடத்தியிருக்காங்க. 1985ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா முதுமலை வனப்பகுதியில் யானைகளின் வலசை பாதைகளை ரேடியோ காலர் மூலமாக யானைகளின் இடப்பெயர்ச்சியை முதல்ல கண்டறிந்தது இவர் தான். இவர் எந்த இதில் தான் உறுப்பினராக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக இயற்கை நிதியகத்தின் ஆலோசகராகவும், பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு ஒன்றிய அமைப்பின் ஆலோசகராகவும், ஆசிய யானைகள் தொடர்பான மத்திய அரசின் சிறப்பு குழு உறுப்பினராகவும், யானைகளின் வலசை பாதைகள் தொடர்பான அரசு குழுவின் உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் யானை வழித்தடங்களை ஆக்கிரமித்து தனியார் தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டிருக்கு. அதில் தொடரப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நியமித்த 3 பேர் குழுவில் இவர் ஒருத்தராக ஈடுபட்டிருந்தார். இவர் எழுதிய புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிந்து வரும் ஆசிய யானைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஆங்கிலத்தில் புத்தகம் ஒன்றையும் எழுதியிருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க 1.5 லட்சம் சுகாதார மையங்களை ஏற்படுத்த போவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் சிங் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த திட்டத்தை 2018 ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் பீஜப்பூர் மாவட்டத்தில் முதலாக ஆரம்பிச்சு வச்சாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா வரும் 2022ஆம் ஆண்டுக்குள்ள மேலும் 1.5 லட்சம் சுகாதார மையங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. இதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல மையங்கள் மக்களுக்கு ஒருங்கிணைந்த ஆரம்ப சுகாதார சேவைகளை வழங்கிட்டு வராங்க. மகப்பேறு, குழந்தைகள் நலன், ஊட்டச்சத்து, தொற்று நோய் கட்டுப்பாடு ஆகிய சேவைகளோடு பார்த்தீங்கன்னா யோகா போன்ற பயிற்சிகள் இந்த மையங்களில் அளிக்கப்பட்டு வருது. நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா தற்போது 678 மாவட்டங்களில் 50,025 சுகாதார குடும்ப நல மையங்கள் செயல்பாட்டில் இருக்குது. இவற்றில் பார்த்தீங்கன்னா 27,800 துணை சுகாதார மையங்களும் 18,536 ஆரம்ப சுகாதார மையங்களும் இருக்குது. 3,599 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையங்களும் இதில் அடங்கும். இதில் இந்த கரோனா காலத்தில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 28.10 கோடி பேர் சிகிச்சை பெற்றிருக்காங்க. இவங்களில் 53% பேர் பெண்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனியார் வங்கிகளின் உரிமையாளர்கள், பங்குதாரர்கள் ஆகியோருக்கான நெறிமுறைகளை மறு ஆய்வு செய்வதற்காக PK மொஹந்தி அப்படிங்கிறவங்க தலைமையில் ரிசர்வ் வங்கி ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. இது என்னைக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 20ஆம் தேதி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதற்காக ஆரம்பிச்சிருக்காங்க, புதிய வங்கி தொடங்க உரிமம் பெறுவதற்கு தேவையான தகுதிகள் என்னெல்லாம் வேணும், தனியார் வங்கிகளை பெருநிறுவனங்களை அதிகபட்சமாக எத்தனை சதவீத பங்குகளை வாங்க முடியும், நிறுவனர்களும்
பிற பங்குதாரர்களும் நீண்ட கால அடிப்படையில் பங்குகளை வைத்திருப்பதற்கான வழிமுறைகளை வந்து ஆய்வு செய்து தனது பரிந்துரைகளை வந்து தற்போது வந்து ரிசர்வ் வங்கியிட வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த அறிக்கையில் இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த என்ன செய்யணும் அப்படின்னா 1949 கொண்டு வரப்பட்ட வங்கிகள் ஒழுங்காற்று சட்டம், அதாவது வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட், அதில் இதற்குரிய திருத்தத்தை வந்து கொண்டு வந்த பிறகே வந்து இந்த அனுமதிகள்லாம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரையும் வச்சுருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வங்கி சேவைகளை கண்காணிக்கும் அமைப்புகளும் வந்து பலப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த பரிந்துரையில் வந்து சொல்லியிருக்காங்க. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட ரூபே கார்டு வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து இந்த 2ஆம் கட்ட ரூபே கார்டை வந்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பூட்டான் பிரதமர் லோட்டே ஷெரிங் அப்படிங்கிறவங்களும் இணைந்து இந்த கார்டை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த அட்டையை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டானை சேர்ந்தவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூபே வலையமைப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதன் மூலமாக அவங்க வந்து இங்கே வந்து பொருள் வாங்கலாம், அந்த அட்டையை வந்து பயன்படுத்தி ஏடிஎம்களில் வந்து பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற வசதியை வந்து இது மூலமாக செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதன் முதல் கட்ட ரூபே அட்டையை வந்து இரு நாட்டு பிரதமர்களும் வந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து அறிமுகம் செஞ்சாங்க. இதன் மூலமாக என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து பூட்டானுக்கு செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய இந்த ரூபே அட்டையை பயன்படுத்தி அங்கே வந்து பூட்டானில் வந்து பயன்படுத்தி பொருட்களை வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பு அம்சம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் 1300 ஆண்டுகள் பழமையான இந்து கோயில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஸ்வாட் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான். இங்கு அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய இத்தாலிய தொல்லியல் நிபுணர்கள் குழுவின் தலைவர் லூக்கா அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தார நாகரிகத்தின் முதல் இந்து கோயில் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த கடவுளுக்கான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு கடவுளுக்கான கோயிலா. இது வந்து எங்கே இருக்குது, கரெக்டாக இதனுடைய இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்கானிஸ்தான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காபூல் பள்ளத்தாக்கு, காந்தாரம் மற்றும் இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளை ஆட்சி செய்த ஹிந்து ஷாஹி ஆட்சி காலத்தில் தான் இது வந்து கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஹிந்து ஷாஹி ஆட்சி காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 850 முதல் 1026 ஆண்டு வரை ஆகும் அப்படிங்கிறதா வந்து இதில் வந்து குறிப்பிடத்தக்கது. உலக சுகாதார அமைப்பில் அமெரிக்காவை மீண்டும் இணைப்பேன் அப்படின்னு தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோனா நோய் தொற்று விவகாரத்தில் சீனாவுக்கு ஆதரவாக வந்து உலக சுகாதார அமைப்பு செயல்படுவதாக குற்றம் சாட்டி அந்த அமைப்பில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக வந்து அப்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த விவகாரத்தில் இப்போ ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் சீனாவை வந்து தண்டிப்பது வந்து முக்கியமானதல்ல, அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை வந்து சீனாவை வந்து நம்ம உணர செய்யணும், அதுவே போதுமானது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதோட நான் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு அந்த அமைப்பில் அமெரிக்காவை மீண்டும் இணைப்பேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒப்பந்தத்தில் இருந்து, அதாவது பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து 2015 அமெரிக்கா விலகுவதாக வந்து அறிவித்தாங்க. அதுலேயும் மீண்டும் அமெரிக்கா இணையும் அப்படிங்கிறத வந்து ஜோ பைடன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. புக்கர் பரிசு குறித்து தான் பார்க்க போகிறோம். இது இந்த ஆண்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து அமெரிக்க எழுத்தாளரான டக்ளஸ் ஸ்டூவர்ட் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் எழுதிய முதல் நாவலான ஷகி பெயின் அப்படிங்கிற நூலுக்கு தான் இந்த ஆண்டுக்கான புக்கர் பரிசுக்கு வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் வந்து கடைசி இறுதி சுற்றில் வந்து நம்முடைய இந்திய பெண் எழுத்தாளர் அவனி தோஷி அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட படைப்பும் வந்து இருந்தது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த ஷகி பெயின் நாவல் எந்த கதையை ஒற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ நகரில் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒரு தாயின் மகனான ஷகி பெயினை மையமாக கொண்டு தான் இந்த நாவலை வந்து எழுதியிருக்காங்க. இந்த நாவலுக்கு வந்து புக்கர் பரிசு கிடைச்சிருக்கிறது வந்து ஸ்டூவர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கற்பனை நாவலாக இருந்தாலும் அதில் வந்து என்னுடைய மன காயங்களுக்கு வந்து மருந்தளிக்கும் வகையில் வந்து இது இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் நன்றி. உங்கள் அன்போடும் ஆதரவோடும் 100 சப்ஸ்கிரைபர்கள் என்ற நிலையை வந்து எட்டியிருக்கோம். தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் வந்து எங்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிறது வந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.